வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டூ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் செப்டம்பர் 18ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்னையோட பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு எப்படி நடந்திருக்குன்னு பார்ப்போம். அப்போ இன்னையோட பிரைஸ் ஆக்ஷன்ல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் எந்த ஒரு முக்கியமான லெவல்ஸ போயிருக்கு. நாளைக்கு வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோன்ல இருந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பிரைஸ் ஆக்ஷன டிஸ்கஸ் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால நம்ம முக்கியமா பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் தான். அதாவது எந்தெந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எவ்வளவு நமக்கு வந்து கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அத வச்சு நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ நம்மளால பில்ட் பண்ண முடியும். ஏன் வந்து வெறும் நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஏன் பிசிஆர் ரேஷியோ பார்க்கலன்னா, பிசிஆர் ரேஷியோ வந்து ரொம்ப டிசெப்டிவா இருக்கு அப்படின்னா, பிசிஆர் ரேஷியோ வந்து ஒரு ஒரு பிரைஸ் சொல்லுது. யூசுவலா பிசிஆர் ரேஷியோ வந்து 0.7 இருந்துச்சுன்னா தான் மார்க்கெட் மேல போகும். ஆனால் இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்பவே ஸ்டாக்னன்ட்டா இருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து பிசிஆர் ரேஷியோவ ஒபே பண்ணல. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா ரொம்பவே ஷார்ட்டா இருக்கு. இந்தியா விக்ஸ் டேட்டா நமக்கு வந்து மினிமம் ஒரு 10ல இருந்து நமக்கு வந்து ஒரு 11 இல்லன்னா 12 போனா தான் பிசிஆர் ரேஷியோல எந்த டைரக்ஷன் சொல்லுதோ அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஆனா, அதுக்கு பதிலா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேல ட்ரெண்டிங்கா போகாம என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து மார்க்கெட் மேல போகுது. அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் ஒரு கேப் அப் மேல போகுது. அந்த கேப் அப்க்கு அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன். இதே மாரி ஒரு கேப் அப் வருது. அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன். திருப்பி ஒரு கேப் அப், ஒரு கன்சாலிடேஷன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா 3 இண்டெக்ஸஸ்மே மார்க்கெட் வந்து மேல புஷ் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால ஒரு ஹை வாலடைலிட்டி ட்ரெண்டிங் மார்க்கெட் வரல. அந்த வர வரைக்கும் நம்ம வந்து பிசிஆர் ரேஷியோவ கன்சிடர் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது இல்ல. அப்படிங்கிறத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து வெறும் ஜஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அந்த பிரைஸ அந்த பிரைஸோட கீ லெவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ பார்க்க போறோம். இதுதான் நம்ம இன்னையோட அனாலிசிஸ்ல பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சரி. அப்ப இன்னைக்கு நம்ம காலையில என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்? நிஃப்டி 50ல. நம்ம எல்லாம் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தோம். உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்ல சின்னதா ஒரு கேப் அப்க்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா ஒரு சின்ன கேப் அப் வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து ரொம்பவே ஆச்சரியமான விஷயத்துல போயிருக்கு. என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ வந்து காலையில நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துலருந்து ஆரம்பிச்சுச்சு. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சுர்றேன். இப்போ காலையில பார்க்கும்போது நமக்கு வந்து 17ஆம் தேதி நமக்கு இந்த இடத்துல ஆரம்பிச்சுச்சு. இங்க தான் நமக்கு 9:00 வரைக்கும் போயிருந்திருக்கு. ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு 7:00 அதாவது யுஎஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது, ஒரு மறுபடியும் ஒரு ஹைப். அதாவது நிஃப்டி எப்படி பிஹேவ் ஆயிருக்கும்னா, கிஃப்ட் நிஃப்டியும், நிஃப்டி 2மே ஒரே மாரி தான் பிரைஸ் ஆக்ஷன் இருக்கும். அத வச்சு பார்க்கும்போது, மார்க்கெட் காலையில ஒரு அப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஆனா நம்ம இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தூரம் மேல போயிருக்கு. அப்போ இதோட ட்ரெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு 230 வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா மேல போயிருச்சு அப்படின்னா, நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் நம்ம எதிர்பார்க்கலாம் நிஃப்டி 50ல. அத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவ நம்ம காலையில அனலைஸ் பண்ணுவோம். அப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு வந்து காலையில வந்து சின்னதா ஒரு கேப் அப் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாரியே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிஃப்டி 50ல காலையில ஒரு சின்னதா ஒரு கேப் அப் வந்துச்சு. ஓகே. இந்த கேப் அப் வந்துட்டு இன்னொரு செகண்ட் விஷயம் என்ன சொல்லியிருந்தோம்னா, கேப் அப் வந்துட்டு 25,250க்கு மேல சஸ்டெயின் ஆயிருச்சு அப்படின்னா, கண்டிப்பாக மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கணும். கேப் அப், மார்க்கெட் பாசிட்டிவ். ஆனா, கடந்த 1 வாரமா நடக்கிற மாரி, இந்த ஒரு புல்லுக்கு அப்புறம், அதாவது மேல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்லோவா கன்சாலிடேஷன் அண்ட் லாஸ்ட் எண்டுல சின்னதா ஒரு டவுன் சைட் வந்துச்சு. திருப்பியும் ஒரு கன்சாலிடேஷன். அப்படிங்கிறனால மார்க்கெட் இந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர் மட்டும் தான் பாசிட்டிவா போயிருந்திருக்கு. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு பியூரான கன்சாலிடேஷன். அப்போ இத நம்ம வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் வச்சிருக்கோம். இதுல நம்ம பொசிஷன்ஸ் எடுக்கும்போது, நெறைய பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் அதே மாரி டார்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். அதனால நீங்க வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி எதுவும் இல்ல. அதாவது அத பேக் டெஸ்ட் பண்ணி நீங்க வைக்கலன்னா, இந்த மாரி உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பொசிஷன்ஸ் எடுக்கும்போது கேர்ஃபுல்லா தான் நீங்க எடுக்கணும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். 1. 2வது நீங்க ரோல் ஓவர் அதாவது ஒரு 3, 4 டேஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு ரோல் ஓவர் கரெக்ட்டா இருக்கும் அப்டின்னா, இன்னைக்கு வாங்குறத நாளைக்கு ஹோல்ட் பண்ணலாம். 2 விஷயம். 3வது விஷயம் வெயிட் பண்ணலாம். இந்த மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டா எப்ப ஆகுதோ, அப்ப நம்ம வந்து பொசிஷன்ஸ் எடுத்தா போதும். எல்லா நாளும் ட்ரேட் எடுக்கணும்னு யாரும் நம்மள சொல்றதில்ல. அப்படிங்கிறனால, நீங்க வந்து எல்லா நாளும் கண்டிப்பாக நான் ட்ரேட் எடுத்தே ஆகணும், ப்ராஃபிட் ஜெயிச்சே ஆகணுங்கிறது இல்ல. ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீங்க வந்து ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறத விட லாஸ மினிமைஸ் பண்றது தான் கஷ்டம். எப்ப வந்து இவ்வளவு ஷார்ட்டா நம்ம வந்து இப்போ வந்து 10 மணிக்கு மேல பார்த்தோம். இதுதான் 10 மணி.
அப்ப இந்த 10 மணிக்கு மேல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஏறக்குறைய 1 1/2 வரைக்கும் பார்க்கும்போது, இந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டைட்டான ஒரு 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 கன்சாலிடேஷன் ஃபேஸ். வெறும் 30 பாயிண்ட் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ங்கிறது, நமக்கு கேப் அப்பே 40 பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுலருந்து இந்த இடத்துல வரும்போது பாருங்க, கேப் அப் மட்டுமே 40 பாயிண்ட். அப்போ இந்த கேப்க்குள்ள தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஷார்ட்டான கேப்க்குள்ள தான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால, இந்த கன்சாலிடேஷன்ல நீங்க வந்து பொசிஷன்ஸ் எடுக்க வேண்டாம். ஒண்ணா காலையில எடுத்திருக்கலாம். இல்லன்னா இந்த ஒரு டவுன்ஃபால்ல எடுக்கலாம். ஸோ வேற டைம் வந்து நீங்க பொசிஷன்ஸ மல்டிபிள் பொசிஷன்ஸ் எடுத்து லாஸ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கணும். இது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது. 2வது, அப்ப இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி தான் நடந்திருக்கு. மார்க்கெட் மேல போயிருச்சு. அண்ட் இந்த இந்த ஒரு 25,250க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, மார்க்கெட் மேல போகும்ன்னு சொல்லலாம். ஓகே. அப்போ இப்போ நாளைக்கு மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 25,400 தான் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ். ஆனா, சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 25,250. ஆனா, பிவட் பாயிண்ட் அதாவது எந்த பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் மேல புஷ் ஆக ட்ரை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச். அப்போ இட் இஸ் லைக் 25,320. அப்போ இந்த 25,320க்கு மேல வந்துச்சுன்னா, நாளைக்கு வந்து நமக்கு 25,400 டச் பண்ணும். 25,320. இதுக்கு மேல வந்துருச்சுன்னா 25,400 டச் பண்ணும். அப்படி இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து கீழ புஷ் ஆகும்னு அர்த்தம். ஸோ அப்போ இதுதான் மோர் கீ பிரைஸ் லெவல் நமக்கு நிஃப்டி 50க்கு நாளைய பொறுத்தது. இதிலிருந்து மார்க்கெட் மேலயா கீழயாங்கிறது. அண்ட் 2வது இப்போதைய கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது, நாளைக்கு வந்து மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நமக்கு வந்து 2:30 வரைக்கும் இப்போ மணி நமக்கு ஆல்மோஸ்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது, ஏறக்குறைய நமக்கு வந்து இப்போ வந்து இப்ப இப்ப கரண்ட் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 9 மணி. ஆனா, அப்போ நைட் 2:30 வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் எந்த இடத்துல புஷ் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ, ஆனா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா, ஸ்ட்ராங்கா பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் இந்த இடத்துல கிஃப்ட் நிஃப்டில போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து ஒரு ஒரு 7:00 அப்புறம் பாருங்க எவ்வளோ தூரம் கிஃப்ட் நிஃப்டி புஷ் ஆயிருக்குன்னு. ஸோ, இவ்ளோ தூரம். ஸோ, இந்த ரேஞ்ச்ல தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு 350 இருந்திருக்கு. அங்கிருந்து 25,500 வரைக்கும் போயிருக்கு. 24 25,600 இல்லன்னா அந்த அந்த ரேஞ்ச் டச் ஆச்சுன்னா, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேப் அப் நமக்கு நாளைக்கு நிஃப்டி 50ல எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து முக்கியமா எக்ஸ்பெக்ட் பண்றது நாளைக்கு நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல. ஸோ அப்படிங்கிறனால, இதுதான் 3 கீ பிரைஸ் லெவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் இருக்குமா? கேப் டவுன் இருக்குமாங்கிறத நம்ம காலையில ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இப்ப இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துலருந்து 25,500ல தான் நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ இங்கருந்து 24,000லாம் ஈஸியா கிராஸ் ஆயிரும். மார்க்கெட் வந்து இந்த 24,000 ஈஸியா கிராஸ் ஆயிருச்சு ஒரு கேப் அப்ல அப்படின்னா, மார்க்கெட் வந்து 25,000 வரைக்கும் அடுத்து புஷ் ஆகும். அதே சமயம் மார்க்கெட் டவுன் ஃபாலிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சான்ஸ் தான். காரணம் என்னன்னா 2 சப்போர்ட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் கேப் டவுன்க்கான வாய்ப்புகளும் இப்ப நம்ம பார்க்கல. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து கேப் டவுன் போகாது 1. ஸோ கேப் டவுன் போகாம 2 சப்போர்ட் இருக்குங்கிறனால கண்டிப்பாக 25,400 இல்லன்னா 25,500 வரைக்கும் நமக்கு வந்து புஷ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவா ஒரு சின்ன கேப் அப் வந்துச்சுன்னா, திருப்பியும் புஷ் ஆகும். அண்ட் நிஃப்டி 50 வந்து ட்ரெண்டிங்கா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு 2 வீக்ஸாவே நமக்கு வந்து 1 1/2 வாரமாவே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு கேப் அப் அப்புறம் கன்சாலிடேஷன். ஸோ அதே மாரி தான் நாளைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி 25,400 இல்லாம 25,500 வரைக்கும் மார்க்கெட் புஷ் ஆகலாம். ஸோ இது நமக்கு நிஃப்டி 50யோட ஒரு அனாலிசிஸ். அப்ப நிஃப்டி 50 இந்த பிரைஸ் ஆக்ஷன ஃபாலோ ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து முக்கியமா அடுத்து பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ். அப்போ சென்செக்ஸோட முக்கியமான நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 82,500ம் 82,800ம். அப்போ நாளையோட மார்க்கெட் வந்து இந்த 82,500 சஸ்டெயின் ஆயிடுச்சு. 82,500 இல்லன்னா 575 சஸ்டெயின் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நாளைக்கு மேல புஷ் ஆகும். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸும் கேப் அப் வந்துட்டு நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருந்தோம். இது வந்து ஒரு 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 வந்து ஒரு 6 மந்த்ஸ், 8 மந்த்ஸோட லைனு. அப்போ இந்த லைன்ல தான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சப்போர்ட் எடுத்துட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த லைன கீழ பிரேக் பண்ணலைனாவே, நாளைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து 82,800 வரைக்கும் ரீச் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸ பொறுத்தளவு நமக்கு வந்து 82,575 தான் பிவட் ரேஞ்ச். இதிலிருந்து மேல போச்சுன்னா 82,800 டவுன்ஃபால் ஆறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனாலும் ஆச்சு அப்படின்னா எது வரைக்கும் வரும்னா 82,000 82,420 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ சென்செக்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆகலாம். இது நம்ம சென்செக்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ண போறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டில நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
பேங்க் நிஃப்டி சைலன்ட்டா ஒரு ஒரு அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்டின்னா, நான் மார்க்கெட்ல இந்த இடத்துல ஒரு பாட்டம்ஸ் இந்த பாட்டம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றேன். அப்புறம் ஒரு ஒரு டாப் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றேன். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அழகான ஒரு அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனல். அப்போ இந்த ட்ரெண்டிங் சேனல பிரேக் ஆகாத வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து மேல போயிட்டே தான் இருக்க போது. ஸோ இது உங்க இதிலயே வச்சு பாருங்க கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா ட்ரெண்டிங் சேனலோட சப்போர்ட், மிடில் லைன்ல சப்போர்ட், மேல போயிட்டு, மிடில் லைன்ல சப்போர்ட், மேல போயிட்டு, மிடில் லைன்ல சப்போர்ட். அப்புறம் மிடில் லைன்ல கன்சாலிடேஷன். திருப்பி வந்து பாட்டம் லைன்ல சப்போர்ட், மிடில் லைன்ல சப்போர்ட், மார்க்கெட் வந்து அதாவது குளோஸ் ஆயிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். அப்ப இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேருந்து இல்லன்னா இந்த இந்த ஒரு அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனல். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனலோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஸோ அப்ப இந்த அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, 17 தான் இருக்கு. அதே இது ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட்னா நமக்கு வந்து 20லேருந்து 30வது அந்த ஆங்கிள் இருக்கணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால, நம்ம வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும், இப்போதைய நிலைமைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பேங்க் நிஃப்டில தான் ஒரு அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனல்ல பிரேக் அவுட் ஆகுற வரைக்கும் பேங்க் நிஃப்டி மேலேயே தான் போகப்போகுது. கன்சாலிடேஷன் ஃபேஸும் வரல. அண்ட் இந்த அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனல நாளைக்கே கூட பிரேக் பண்ணலாம். பட் நமக்கு முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மறுபடியும் 55,400 தான் இருக்கு. அடுத்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அதாவது எது வந்து நமக்கு டார்கெட் ரீச் ஆகலாம் அப்படின்னா, 55,600. இன்கேஸ் நமக்கு வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகுங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்கேஸ் நமக்கு மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா, மார்க்கெட் எதுவரைக்கும் புஷ் டவுன் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து 55,150 வரைக்கும் புஷ் டவுன் ஆகலாம். அண்ட் நீங்க வந்து இந்த 3 இண்டெக்ஸஸ்லயுமே நீங்க வந்து டே கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அழகா தெரியும். மார்க்கெட் எப்படி அழகா புஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. நம்ம வந்து டிராயிங்ஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ணனா, பாருங்க பேங்க் நிஃப்டி அழகா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிட்டே இருந்திருக்கு. ஸோ ஒரு 4 நாள் அதாவது ஒரு 4 நாளைக்கு நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் கேண்டில்ஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாரி நமக்கு வந்து நிஃப்டி 50யும் பாருங்க, இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் கேண்டில். இந்த பாடிய விட மேல தான் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. 1. அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சென்செக்ஸ். ஸோ இது எல்லாத்துலயுமே கேண்டில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் மேல போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறனால, இந்த ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ்க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு. அதே மாரி நமக்கு பேங்க் நிஃப்டிக்கு நிஃப்டி 50க்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு. ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ற வரைக்கும் நிஃப்டியும் குரோ ஆகும். அதே சமயம் நமக்கு சென்செக்ஸும் இந்த ரெசிஸ்டன்ஸ டச் பண்ற வரைக்கும் குரோ ஆகும். ஸோ இது வந்து சென்செக்ஸ், நிஃப்டிக்கு மட்டும் கிடையாது. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது மினிமம் இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படி இல்லன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் குரோத்க்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து நம்ம டே கேண்டில் வச்சிருக்கோம். ஸோ அப்ப இந்த டே கேண்டில் வைக்கும்போதே நம்ம வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வருது. ஸோ இந்த 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 லைன்ஸ் எல்லாம் நீங்க மார்க் பண்ணி வச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ நாளைக்கு கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.